4 மணி ஃப்ளைட் இல்ல. கேளுங்க நீங்க கேளுங்க. இன்றைக்கு கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் இடையில, அதாவது முன்பதிவு இல்லாத ரயிலானது இயக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கை. பொள்ளாச்சியை சார்ந்த திரு வசந்தராஜன் அவர்கள் கடந்த நவம்பர் 5ஆம் தேதி அன்றைக்கு இது சம்பந்தமாக எங்களுக்கு ஒரு கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கை உடனடியாக ரயில்வே அமைச்சரிடத்தில் கொஞ்சம் கேளுங்கண்ணா, ரயில்வே அமைச்சரிடத்தில் எடுத்து சென்று ஒரே மாதத்துக்குள்ள ரயில்வே போர்டில் வந்து ரயில்வே அமைச்சர் வரலும் அப்ரூவல் கொடுத்து இன்றைக்கு ரயிலும் தொடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ரயிலானது மிக வேகமாக ரயில்வே துறையான செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆண்டு மட்டுமே ரயில்வேல கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய்க்கான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்திற்கு. 10 வழித்தடங்கள், புது வழித்தடங்கள் ரயில்வேக்கு இந்த வருடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் ஆட்சியில் இருந்த 2009 2014 வரலும் வெறும் 800 கோடி ரூபாய் தான் ரயில்வேக்கு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டது. இன்னைக்கு கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வந்தே பாரத் ரயிலானது ஏற்கனவே இயக்கப்பட்டு இருக்கிறோம். சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ரயிலானது இறக்கப்படுகிறது. இப்போ கோயம்புத்தூரிலிருந்து பெங்களூருக்கு புது வந்தே பாரத் ரயிலானது இயக்க இருக்கிறது. தமிழ்நாட்டில் 75 ரயில் நிலையங்களை அமிர்த் பாரத்தின் கீழே மேம்பாடு செய்யப்பட இருக்கிறது. அதில் கோயம்புத்தூர் ரயில் நிலையமும், மேட்டுப்பாளையம், ஊட்டி, திருப்பூர், சேலம் ரயில் நிலையங்கள் எல்லாம் இதில் உள்ளடக்கமாக இருக்கிறது. தொடர்ந்து மத்திய அரசு அரசியல் பேசுவதை தவிர நிதி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் உதயநிதி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க வேணா மரியாதை கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்பாங்கிறது தப்பான வார்த்தை கிடையாது, வேணா திரு அப்பா மரியாதைக்குரிய அப்பா அப்படின்னு சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏங்க இந்த மாதிரி அதாவது உதயநிதி ஸ்டாலின் கருணாநிதி கிடையாது. கருணாநிதி கலைஞர் தான் அது குதக்கமாக பேசி அதுக்கான ஒரு பேசுவாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர் அந்த அளவுக்கான ஆள் கிடையாது. இவர் முதல்ல ஒரு அரசியலில், நேற்றைக்கு கூட நான் இதே தான் சொல்லியிருந்தேன், அரசியலில் இவர் ஒரு கத்துக்குட்டியாக இருக்கிறார். அரசியலில் நிறைய கற்றுக்க வேண்டி இருக்கிறது. அரசியலில் ஒரு பக்குவப்பட்ட தலைவராக அவர் நடந்து கொண்டால் தமிழகத்திற்கு, அதாவது மத்திய அரசோடு இணைந்து தமிழக அரசுக்கு வேலை செய்யும் பொழுது தமிழக அரசுக்கு தான் நல்ல பலன் கிடைக்கும். அதை விட்டுவிட்டு இவர் குதர்க்கமாக ஒரு கேலியோடு ஒரு கிண்டலோடு பேசுவதில் ஒரு தேவையில்லாத ஒரு அமைச்சருக்கான அந்த தராதரத்தை அவர் குறைத்து விட்டார் என்றுதான் நான் சொல்லுவேன். அதாவது வெள்ளம் பாதிப்பு என்பது எந்தவித வெள்ளமாகட்டும் அல்லது நிவாரணமாகட்டும் புயலாகட்டும் முதல்ல நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி, அமைச்சர்கள், எங்களுடைய RSS அமைப்பு. அது சுனாமியாக இருக்கட்டும், பெரு வெள்ளமாக இருக்கட்டும் அல்லது புயலாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சேவை மனப்பான்மையோடு முதல்ல இறங்கி வேலை செய்வது எங்களுடைய பாரம்பரியத்திலே இருக்கிறது. அதாவது கேள்வி கேட்ட பிறகு போய் கிரவுண்டில் நிற்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வர்றதுக்கு முன்னாடியே கூட அதை ஆய்வு செய்து அது பிரச்சனை வரும்ன்றதை எதிர்பார்த்து அது முன்னெச்சரிக்கையோடு வேலை செய்வது பாரதிய ஜனதா கட்சி. ஏங்க ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய பேரிடர் மீட்பு படை, ரயில்வே புரொடெக்ஷன் ஃபோர்ஸு, நேவி, இத்தனை அமைப்புகளும் இறங்கி அங்கே வேலை செய்து மீட்பு பணிகளில் இறங்கியிருக்கிறோம். அதாவது ரயில்வே மத்திய அரசாங்கத்தினுடைய குழுவானது, அனைத்து மினிஸ்ட்ரியல் குழுவானது பொதுவாக ஒரு பாதிப்புன்னா அவருக்கு ஒரு வாரத்துக்கு பிறகுதான் வருவாங்க. ஆனால் இவர்கள் பாதிப்பு உடனேயே அங்கே களத்திலிருந்து அவர்கள் ஆய்வு செய்து விட்டு போயிருக்கிறார்கள். அதை பார்த்துட்டு அவர்கள் அறிவிப்பார்கள். நன்றி.